அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். என்ன செய்தி சுகமாயிக்கு? அல்ஹம்துலில்லா, நாங்களும் எல்லாரும் சுகமாயிக்கு. இன்றைக்கும் நான் உங்களோட ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு லன்ச் மெனு ஒன்றோட தான் வந்திக்கியது. இன்றைக்கு எங்கள் ஒரு பெரிய ஸ்பெஷல் ஒன்று இல்லை, நார்மலாக எப்படி டே ஒன்று குக் பண்ணின்னு சொல்லித்தான் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்குள்ளே போகிறேன். அப்போ வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைய குக் பண்ண போகிறது இவ்வளோ தான், பெரிய ஸ்பெஷல் ஒன்று இல்லை. ஃபிஷ் எடுத்து வச்சுக்கு, இது டூனா ஃபிஷ் எல்லாம் கழுகி நான் க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கிய. மற்றது இது பீன்ஸ், இது அவரக்கான்னு சொல்லிய ஸ்ரீலங்காவில் நான் அதில் எடுத்து வச்சிருக்கிய, அதை குக் பண்ணுறதுக்கு. மற்றது இது எலகோவா கேபேஜ். இது உங்களோட ஊரில் எப்படி சொல்லுன்னு சொல்லி எனக்கு கொமெண்ட்ஸ் ஒன்று தாங்கோ. இதுவும் நான் சுண்டலுக்குன்னு சொல்லி எடுத்து வச்சுட்டிருக்கிய. இப்போ இதெல்லாம் க்ளீன் பண்ணி நான் கட் பண்ணி கொண்டு எப்படி குக் பண்ணின்னு சொல்லி பார்ப்போம். முதலாவது ஃப்ரெண்ட்ஸ், இந்த பீன்ஸில் இப்படி நாரிக்கிய இதை விட்டு எடுத்துக்கொள்ளணும். இப்படி இது ரெண்டு சைடையும் சிலத்துகளில் நாரிக்கு சிலத்தில் இல்லை. இப்படி நான் எல்லாம் க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வரேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்படி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்தேன். இது கேரட் உங்களுக்கு வேணுமெண்டா எடுத்துங்கோ, இல்லாட்டி தேவையில்லை. நான் ஒரு அழகுக்கும் சேர்த்து கேரட் ஒன்று எடுத்துக்கொண்டேன். ஆனால் நான் என்ன கேரட் போட்டால் பொதுவாக பிடிக்கும். இப்போ இப்படி ஒரு செட் எடுத்து வச்சு இப்படி மெல்லிசாக அரைங்க, ஏண்டிய அளவும் இன்னும் இப்படி சிறீஸாக அரைஞ்சிக்குங்கோ. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது இப்படித்தான் அரைஞ்சி முடிஞ்சு. நான் இப்போ பீன்ஸ் கொஞ்சத்தையும் இது இந்த அளவு சைஸாக அரைஞ்சி எடுத்துக்கோங்க. இப்போ கேரட் அரைஞ்சிக்கொள்வோம். கேரட்டும் நார்மலாக நீங்கள் கேரட்டையும் நார்மலாக சின்ன சின்னதாக இப்படி ரவுண்ட் ஷேப்புக்கு வெட்டி இப்படி அரைஞ்சி எடுத்துக்கோங்க. இது இப்போ இந்த கீரையையும் நான் வெட்டி கொஞ்சம் தண்ணியில் ஊற வச்சு எடுத்துக்கொள்ள போகிறேன். நல்லா நீங்கள் க்ளீன் பண்ணி எடுங்கோ. ஏண்டா சில டைமுக்கு இது உள்ளுக்கெல்லாம் புழுகலிக்கும், பார்த்து எடுத்துக்கோங்கோ நத்தகள். இப்போ இங்கே ஏண்டா மிச்சம் அப்படி ஜாதி குறவு. ஆனால் இப்போ ஸ்ரீலங்காவில் பொறுத்த வரையில் நிறைய இப்படி ஐட்டத்துகள் இந்த இலகளை நல்லா பார்த்து க்ளீன் பண்ணி தான் எடுக்கணும். இங்கே சம்டைம் சில இதுகளில் ஈக்கிய நத்தை நான் எனக்கும் ஒரு முறை அகப்புட்டிக்கிய. ஒவ்வொரு இலையாக அடுத்த உப்பும் வினாக்கிரி இருந்தால் வினாக்கிரியும் கொஞ்சம் போட்டு ஊற வச்சுடுங்க. அப்போ நல்லா இன்னும் புழுகள் இருந்தால் கொஞ்சம் எல்லாம் சாகி உண்டு. இப்போ நான் இதை ஊற வச்சுட்டு வாரேன். இப்போ நான் குக் பண்ண எல்லாம் ரெடி பண்ணிக்கியது. பீன்ஸ் கட் பண்ணிக்கிய, ஃபிஷ்ஷையும் நல்லா க்ளீன் பண்ணி கழுகி எடுத்துகிட்டு வந்திக்கிய. அடுத்தது கீரையும் நான் ஊற போட்டேன். இப்போ கீரை ஊறங்காட்டியும் இது ரெண்டையும் குக் பண்ணி எடுத்துக்குள்ள போகிறேன். அதுக்கு தேவையான நான் வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை கொச்சிக்காய், அடுத்தது கார்லிக், டொமேட்டோ. அடுத்த இது கீரைக்கு சுண்டலுக்கு நான் இந்த சின்ன வெங்காயமும் பச்சை கொச்சிக்காயும் குட்டியாக அரைஞ்சி வச்சுட்டிக்கிய. மற்ற தேங்காய் வேணும், அது சுண்டலுக்கு. இப்போ நான் எப்படி குக் பண்ணின்னு சொல்லி பார்ப்போம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கோ, 2 சட்டியை வச்சு நான் இப்போ கறி ரெண்டையும் ஆக்கியத்துக்கு இந்த தண்ணியெல்லாம் வத்தங்காட்டியும் வச்சுட்டிக்கிய அடுப்பை போட்டு. உங்களுக்கு செல்ல மறந்த இது ஃபிஷ்ஷுக்கு நான் புளி கரைச்சி எடுத்து வச்சுட்டிக்கிய. ஒரு இப்படி சின்ன சைஸ் புளி ஒன்று எடுத்து நல்லா கரைச்சி எடுத்து வச்சிக்கிய. இப்போ நான் ஆயில் ஊற்றிக்குள்ளே போகிறேன். ஆயில் ஒரு டேபிள் ஸ்பூன் மாதிரி ஊற்றிக்குங்கோ. 2க்கும் நான் ஊற்றிக்குள்ளே போகிறேன். ஒரே டைமில் நான் அடுப்பில் வைக்கியத்தண்டால ஃபிஷ் கறிக்கு கொஞ்சம் கூட ஊற்றிக்குங்கோ. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மாதிரி நான் ஃபிஷ்ஷுக்கு ஊற்றிக்கொண்டேன். இப்போ ஆயில் காஞ்சிக்கு நான் கடுகு கொஞ்சம் போட போகிறேன்.
மற்ற சீரகம் கொஞ்சம், மற்ற உளுவரிசி கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்குங்க. இப்போ இந்த அரிஞ்சு வச்சிக்கிய வெங்காயம் பச்சை கொட்டிக்காய் நான் போட்டுக்குள்ள போகிறேன். ஃபஸ்ட்டுக்கு இந்த பூண்டு கொஞ்சத்தையும் ஃபிஷ்ஷுக்கு போட்டுக்குள்ள போகிறேன். அது பிறகு கருவேப்பிலை கொஞ்சம், இப்போ இதுக்கும் கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கொண்டு, இப்போ வெங்காயத்தாலையும் கொஞ்சம் கொஞ்சம் நான் போட்டுக்குள்ள போகிறேன். இப்போ பச்சை கொதிக்கையாலையும் கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்கொண்டு, இப்போ நல்லா பொரியட்டும். இப்போ ஃபிஷ் கறிக்கு நான் வந்து சில்லி பவுடர் ஒரு டீஸ்பூன் போட்டுக்கொண்டு, இப்போ அடுப்பை வந்து நல்லா ஸ்லோவில் வச்சுக்கோங்க. ஏண்டா கொச்சிக்க வந்து தீஞ்சிடும். கொச்சிக்கையை போட்டு 1-2 மினிட்லே நாங்கள் இந்த தக்காளிக்கையும் போட்டுக்கொள்வோம். இப்போ நாங்கள் இதுவும் நல்லா முருகிக்கியது. இதுக்கு பீன்ஸை கொட்டுவோம். சில்லி பவுடர் 1/2 ஸ்பூன், மஞ்சள் 1/2 ஸ்பூனு கொஞ்சம் குறைவு. இது மல்லித்தூள் நான் வீட்டிலே ரெடி பண்ணது. இது வேண்டிய கறிக்கு எங்களுக்கு ஆட் பண்ணலும். என் வீடியோ ஒண்டிக்கு நீங்கள் போய்ட்டு பாருங்கள் எப்படி கறி பவுடர் செய்துன்னு சொல்லி. அதில் இப்போ 1/2 ஸ்பூன் போட்டேன். கல் உப்பு போட்டு ஒரு சின்ன டீஸ்பூனால் உண்டு. இப்போ இவ்வளோ தான் மசாலா எல்லாம் போட்டு முடிஞ்சு, இப்போ நாங்கள் ஒரு லிட்டோண்டை போட்டு கவர் பண்ணி குக்காங்காட்டும் இதை வைப்போம். இடக்கடை பிரட்டி விடுங்க. இப்போ எங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணி கொள்வோம். ஃபிஷ்ஷுக்கு இந்த கிரேவி எவ்வளோ எங்களுக்கு தேவையோ அந்த அளவு. இப்போ நான் இதுக்கு இன்னும் மசாலாகள் ஒன்றும் ஆட் பண்ணலை, சில்லி பவுடர் மட்டும் இப்போ தான் ஆட் பண்ண போகிறது. மிளகுத்தூள் 1/2 கரண்டி, மஞ்சள் தூள் 1/2 கரண்டி, சீரக பவுடர் 1/2 கரண்டி, அடுத்த கறி பவுடர் 2 டேபிள் ஸ்பூன். நான் அதையும் இதுக்கே போட்டுட்டு இப்போ இது கொதிச்சதே பிறகு நாங்கள் ஃபிஷ் ஆட் பண்ணிக்கொள்வோம். இப்போ மூடியோண்ட போட்டு மூடி கொதிச்ச விடுவோம். உப்பும் சாடை போட்டுக்கோங்க. எனக்கு ஒருக்க செல்ல மறந்து எனக்கு போட மறந்து, அதனால் உப்பையும் போட்டுக்கோங்க. இப்போ கொஞ்சம் கொதிக்கட்டும். நல்லா கொஞ்சம் நெருப்பை கூட்டி மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்போ தான் டக்கண்டு கொதிக்கும். இப்போ இந்த கறி நல்லா இப்போ வெந்திக்கிய புளியை பார்த்துட்டு நீங்கள் தக்காளிக்கு நிறைய போட்டு உங்களோட புளியை பார்த்து கொஞ்சம் நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ நான் இந்த ஸ்டேஜில் ஃபிஷ்ஷை ஆட் பண்ணிக்கொள்ள போகிறேன். மிச்சம் நீங்கள் அகப்பா போட வேணும், இப்படி உசுப்பி விட்டால் போதும். இப்போ இதை நல்லா மூடியோண்ட போட்டு மூடி கொதிக்க விடுவோம். இங்கே பாருங்கள் நல்லா கொதிச்சு டீக்கிய. இப்போ வச்சு ஒரு 5 மினிட்ஸ் மட்டும், இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் வெந்தால் போதும். ஃபிஷ் வந்து மிச்ச நேரம் குக் ஆகணுமென்ற அவசியம் ஒன்று இல்லை, இன்னும் சாடை குக் ஆகும். ஃப்ரெண்ட்ஸ், ஃபிஷ் கறிக்கு சீக்ரெட் இன்க்ரீடியன்ட்ஸ் உண்டு, கோகோனட் மில்க். நீங்கள் வந்து இது ஆட் பண்ணி பாருங்க, உங்களுடைய கறிக்கு அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இதுக்கு முந்தி ஆட் பண்ணில்லாட்டி இதை கட்டாயம் ஆட் பண்ணி பாருங்க கோகோனட் மில்க்கை. மாஷா அல்லான்னு சொல்லி டேஸ்ட் அப்படி இருக்கும். இப்போ இதை கொஞ்சம் அடுத்த போத்து நான் திருப்பி போட போகிறேன். ஏண்டா கொஞ்சம் இந்த ஒரு பக்கம் வெந்து மற்ற பக்கத்தையும் கொஞ்சம் வேக வச்சு எடுப்போம்னு சொல்லி. இப்போ எல்லாம் குக் பண்ணி முடிஞ்சு இந்த இப்போ பால் ஊற்றினத்தால் கொஞ்சம் இன்னும் சாடை ஈக்கட்டும்னு சொல்லி. இப்போ இந்த ஸ்டேஜில் நீங்கள் நல்ல மஞ்சள் உப்பு புளிகள் எல்லாம் பார்த்துக்குங்க இறக்கும் போத. மாஷா அல்லா அப்படி நல்லா இருக்கேன். நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் இது டூனா ஃபிஷ் கிடைச்சா. இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஃபிஷ் கறி
டன். இப்போ நான் அடுப்பு ஆஃப் பண்ணிக்குள்ளே போகிறேன். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது பாருங்கள் நல்லா இப்போ வதங்கிக்கிய. இப்போ நாங்கள் இதை பிரட்டி விட்டுட்டு பாலை ஊற்றிக்குள்ளுவோம். இது கோகோனட் மில்க் தான். இப்போ பால் கொதிச்சதுக்கு பிறகு இறக்கி வைப்போம். இங்கே பாருங்க, உங்களுக்கு விளங்கியோ தெரிய வீடியோக்கு நல்லா இப்போ கொதிச்சுட்டிக்கு. இப்போ இவ்வளோ தான் நான் அடுப்பு ஆஃப் பண்ணிக்குள்ளே போகிறேன். இப்போ எங்களோட பீன்ஸ் கறியும் முடிஞ்சு டன். இப்போ நாங்கள் கீரை எப்படி சுண்டியன்னு பார்ப்போம். இப்போ கீரையை நான் இப்படி நல்லா கழுகி எடுத்துகிட்டு வந்திக்கிய. இப்போ இதை அறித மெத்தட்டை உங்களுக்கு சொல்லி காட்டியேன். இப்படி எல்லா இலையையும் நீங்கள் இப்படி அடுக்கி ஒன்றுக்கு மேல் ஒன்று அடுக்கி வச்சுக்கோங்க. இப்போ இப்படி ரவுண்ட் சுற்றி இதை நல்லா ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இது நான் காட்டி தர மாதிரி ரெண்டுக்கு மடித்து அதையும் இப்படி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இப்படி மெல்லிசாக உங்களுக்கு ஏண்டிய மாதிரி மெல்லிசாக நல்லா ஷார்ப் நைஃப் ஒன்று எடுத்துக்கோங்க, இல்லாட்டி இந்த வெட்டுப்படாது. பாருங்க, இப்படி நான் இந்த காட்டிய மாதிரி நல்லா சிறீஸாகவே அரையுங்கோ. நான் அரிஞ்சு எடுத்துகிட்டு வாரேன். இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்படித்தான் இது வேண்டிய அளவு மெல்லிசாக அரைஞ்சிக்கோங்க. இப்போ எப்படி செய்தேன்னு சொல்லி பார்ப்போம். இப்போ நான் கீரையை ஒரு சட்டி ஒன்றுக்கு போட்டேன். இப்போ தேங்காயும் நான் அதுக்கே போட்டுக்குள்ளே போகிறேன். கையை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டுக்கு தேங்காய் வந்து நான் இங்கே அப்படி மிச்சம் தேங்காய் இல்லாதால ஒரு சிரட்டையில் ஹாஃப் தான் எடுத்தேக்கியது. அடுத்து நான் வெங்காயம் பச்சை கொச்சிக்காய் நேரத்தோடு நான் சேர்ந்து அரிஞ்சு வச்சு டீக்கியண்டு. இப்போ அதையும் இதுக்குள்ளே ஆட் பண்ணிக்கொண்டேன். இது உப்பு நான் கரைச்சி வச்சு டீக்கியது. நான் கல் உப்பு பாவிக்கிறதால நான் கரைச்சி தான் வச்சு டீக்கிய. அதனால் உப்பையும் ஒரு கரண்டி ஊற்றிக்கொண்டு இப்போ நல்லா இதை மிக்ஸ் பண்ணுங்க. இப்படி தேங்காய் வெங்காயம் எல்லாம் நல்லா கொஞ்சம் மசீதத்துக்கு இப்படி நல்லா கையால் போட்டு பிணைஞ்சிடுங்க. இப்போ பாருங்க, நான் நல்லா பிணைஞ்சு எடுத்துக்கொண்டு இப்போ இதை அடுப்பில் வச்சு கொஞ்சம் சூடாக்கி எடுப்போம். இப்போ அடுப்பு நான் போட்டு அடுப்புக்கு மேலே வச்சிக்கிய. இப்போ இப்படி அகப்ப புடி உண்டால் இப்படி கொஞ்சம் சூடாங்காட்டியும் இப்படி கிண்டிட்டுறீங்க. உங்களுக்கு அது விளங்கும். கொஞ்சம் சூடாகிட்டு வரக்கொள்ள மிச்சம் இந்த குக்காகங்காட்டியும் வைக்க வேணும். கிட்டே இருந்து இப்படி பிரட்டி விடக்கொள்ள எல்லா கீரைக்கும் கொஞ்சம் சூடேறினத்துக்கு பிறகு ஆஃப் பண்ணி விடுங்க. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது இவ்வளோ தான். இப்போ நல்லா கொஞ்சம் இது சூடாகிக்கிய. அந்த க்ரீன் அப்படியே மெயின்டைன் பண்ணணும் க்ரீனை. இனி இப்போ நான் ஆஃப் பண்ணிடுவேன். இல்லாட்டி மிச்சம் குக்காயினா சும்மா அந்த ப்ரௌன் நிறம் மாதிரி ஆகிடுகிய. இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கு இந்த லஞ்ச் என்னென்னு பார்ப்போம். இங்கே பாருங்க, ஃபிஷ் கறி, அடுத்து பீன்ஸ் கறி, மற்ற சுண்டல், அடுத்து பாயில் ரைஸ். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு இவ்வளோ தான் என் லஞ்ச் மெனு. பீன்ஸ் கறி, கீரை சுண்டல், ஃபிஷ் கறி, பாயில் ரைஸ் எப்படி ஈக்கின்னு சொல்லி பாருங்க. நீங்களும் 7 மண்டா ட்ரை பண்ணி பாருங்க. மறக்காமல் எனக்கு கொமெண்ட்ஸ் ஒன்று தாங்கோ. ட்ரை பண்ணி பார்த்துட்டு நல்லா இருந்தேன்னு சொன்னால் கொமெண்ட்ஸ் ஒன்று தாங்கோ. சரி ஃப்ரெண்ட்ஸ், இதோடு நான் இந்த வீடியோவை முடிவிச்சு கொள்கிறேன். மறக்காமல் என் சேனலை பார்க்கியவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருண்டு. நீங்கள் லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு உங்களுக்கு நல்ல மனுஷன்னா ஷேர் பண்ணுங்க. சரி, அப்போ கொமெண்ட்ஸ் ஒன்றும் தாங்கோ. இந்த வீடியோவை நான் இதோட முடிவிச்சு கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு.